அப்படியே சைலண்டாக மூவ் பண்ணிட்டு போய் ஒரு அடி அடிச்சுக்கோ. ஊருக்குள்ள ஒரு பணம் ஊந்துச்சுடா அன்னைக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கேண்டி 3வது ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்ற போகிறோம். அதுதான் கைஸ் நீங்கள் வந்து கேம் ப்ளே. நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ரெண்டை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இது கொடுப்பான் பள்ளிங்கல்லாட்ட. அதை வந்து அந்த மிரர் செட் பண்ணால் இன்னொரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா அந்த கல் பளிங்கல். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், சேனலுக்குள்ளே கண்டிப்பாக வீடியோ இருக்கும். இந்த மிரருக்குள்ள வந்து அந்த பளிங்கல் பட்டனையும் இந்த போர்ட்டல் வந்து மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து எங்கே போக போகிறோம்னா, இந்த மிஸ்டர் கேண்டியோட ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்ற போகிறோம். 2 பேரும் இங்கே அமைதியாக சைலண்ட் இருக்கு, உள்ளே வந்துடாதீங்க, அப்புறம் பிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் காப்பாற்ற முடியாது. பிஸ்ஸாஸுங்க. பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேண்டியோட ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, ஒரு கேபிள் தேவைப்படும், ஒரு ஸ்டேரிங் தேவைப்படும், ஒரு கேஸ் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் முக்கியமான ஒரு இதாக இருக்குங்க கைஸ். அது பேர் என்னமோ பேர் எனக்கு தெரியும், வாயில் வர மாட்டேங்குது. பச்சை கலரில் இருக்கும், அது ஒன்று தேவைப்படும். அது இருந்தால் போதும் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றி கூப்பிட்டு வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் இருக்கும், அது மெயினாக இந்த இடத்துல தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம். கேபிள் இல்லை கைஸ், அது வந்து ஓஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு ஓஸாட் இருக்கும். அந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே மேலே தான் இருக்கும். என்னடா கார் டயராக மாற்றி வச்சுருக்கான் பைத்தியக்கார பையன். மிஸ்டர் கேண்டி, நான் திரும்ப வந்துட்டேன்டா, இன்னைக்கு உன்னை விடமாட்டேன்டா. எங்கடா இருக்க மிஸ்டர் கேண்டி லூசு பயலே? ஓப்பன் அந்த டோர். இது நம்ம அடைச்ச டோர் ஆச்சு கைஸ். இந்த டோர் இல்லை, இங்கே ஃபேக்ட்ரி தம்மா தூண்டு இருக்குது. டே எங்கடா ஃபேக்ட்ரி? இது ஃபேக்ட்ரியாடா? எதா பார்த்தாலும் தம்மா தூண்டு. ஆமாம் கைஸ், இதுதான் கைஸ் ஃபேக்ட்ரி. பார்த்தீங்களா, இதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஓஸ் வேணும். அந்த ஓஸ் வந்து எங்கேயா கண்டுபிடிக்கணும். இங்கே டோர் இருக்கு, ஓப்பன் ஆகுமா? ஏன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகுது, கரெக்ட் தொலை. இந்த டோர் ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகுது கைஸ். இதுக்குள்ளே தான் இந்த கேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன், தேடி பார்க்கணும். என்னடா உள்ளே போகணும், இவ்வளோ பெருசாக உள்ளே போகுது. ஆமாம் கைஸ், கேபிள் கிடச்சிருச்சு. கேபிள் இருக்கிற இருக்கு இந்த ஓஸு. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு டேங்க் இருக்கும், அந்த கருப்பு டேங்கை செட் பண்ணணும். என்னடா டேங்க் காணோம்? இங்கே டேங்க்கு இங்கே தான், இங்கே டேங்க் இருக்கும். ஆனால் அங்கே இருக்குதா? சாரி கேஷ், வண்டியில் டேங்க் இருக்குது. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் தான் செட் பண்ணணும். நம்ம தெரியாமல் டேங்கை செட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா டேங்கை செட் பண்ணிடலாம். இப்போ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அந்த வந்து தண்ணி அங்கே இருக்கிற அதை அழைச்சிட்றோம். அதை அழைச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு அழைச்சோன்னே நமக்கு வந்து அந்த ரவுண்ட் சைடு பார்த்தீங்களா ஸ்டேரிங், அந்த ஸ்டேரிங்கை கொண்டு வந்து அப்படி வச்சிருக்கானுங்க. இப்போ எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான், கேஸ் சைடு இருக்குது. அதனால் அந்த ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போய் இப்போ வண்டியில் செட் பண்ணணும். பைத்தியக்கார பையன் மிஸ்டர் கேண்டி ஸ்டேரிங்கெல்லாம் தூக்கிட்டு போய் சொல்லி வச்சிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த பைத்தியக்காரங்க வந்துட்டாங்க, சவுண்ட் கேட்குது. அறபோத நாய், இவனை யார் இங்கே வர சொன்னது? போடா, வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு பையன் வந்துட்டாங்க. காளி பையன் எங்கடா போனான்? உள்ளே போயிட்டானா? போடா உள்ள சீக்கிரம், இவன் ஒருத்தன் பபுள் கவுண்ட் இருக்கிறான் பைத்தியக்காரன். உள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்கை செட் பண்ணிவிட்டு அடுத்து கேஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அந்த வண்டி மூவ் பண்ண முடியும். அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இங்கே இருக்கும். எங்கேன்னு தெரியல, எந்த இடத்துல இதில் மேலேயா கீழேயா. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி இங்கே இருக்கிற வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது, பார்த்துருவோம். இது அம்மா கேஸ் போர்ட்டல் நம்ம வந்த வழி தான், நம்ம வந்த ரூட்டு தான். இங்கெல்லாம் கேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், உள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க போய் பார்ப்போம். வேறு ஏதோ ரூமில் கேஸ் இருக்குமா? ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்ப்போம் கைஸ். ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்தா தெரியும். இப்படியே போகலாம், அப்படியே மேலே போவோம். அந்த பைத்தியக்காரன் எங்கள் மேலே போயிட்டானா கீழே காணாமல் தெரியல கைஸ். அவங்க தான் நம்ம ஃப்ரெண்டை போட்டு கட்ட விட்டான். கோமாளி ஏண்டி உன்னை காப்பாற்றி எடுத்திருக்கேன், ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிட்டு அப்படியே காலை விட்டு ஓடி போய் பார்த்துக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வேணும், அது எங்கே தான் தூக்கி அந்த மிஸ்டர் கேண்டி ஒழிச்சுக்கான்னு தெரியல. பிக்காளி பையன், ஏய் எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க? இவரோட இங்கே தான் இருக்குமோ? போய் தெரியும். என்ன டோர் ஓப்பன் ஆயிடுச்சு? நம்ம இதுக்குள்ளே தான் கேஸ் இருக்கு, கண்டிப்பாக திருப்பி பார்க்கணும். இங்கே கேஸு, எந்த கேஸு இது? என்னடா ஒன்றுமே இல்லை, உள்ளே வந்தால் போய் பெட்டி வெடியாக இருக்குது. இதே இல்லை, இதுக்கே அந்த கேஸ் இருக்குமோ? என்ன எம்டியாக இருக்கு, உள்ளே ஒன்றுமே இல்லை இருக்குது அந்த பெட்டி. கேஸு எங்கடா? கேஸே காணோம். ஒரு இங்கே ரூம் போகுது, இந்த ரூமாக இருக்குமோ? என்னடா எல்லாமே முட்டுச்சந்தா வச்சுருக்கீங்க. இங்கே என்னமோ இதாக இருக்குது கேஸ். இது பார்த்தீங்கன்னா இல்லையா, கேஸ் இங்கே தான் இருக்குது. சூப்பர், கேஸ் கிடச்சிருச்சு. எப்போ இந்த கேஸில் வண்டி செட் பண்ணிவிட்டு வண்டி எடுக்க போகிறோம் கைஸ். இந்த வண்டி வச்சு தான் நம்ம பெரிய வேலையை பண்ண போகிறோம். அது என்னென்னா வச்சுக்கோங்க, ஒருத்தனை போட்டு தள்ள போகிறோம். அது யாரும் இல்லை, நம்ம எனிமி மிஸ்டர் கேண்டி.
இந்த கிட்னாப்பர் அவனை தான் போட்டு தரப்போம். கேஸ் செட் பண்ணி வச்சேன். வண்டி எடுத்துருமா? வண்டி எடுத்தாச்சு. சவுண்டு கேட்கும் பார்த்தீங்கன்னா கீக்கின்னு சவுண்டு கேட்கறேன். வரணும் வண்டி முன்னாடி போக மாட்டேன், பின்னாடி வர மாட்டேது. அவன் வரலையா சைக்கோ? ஏய் வாடா, எங்கடா இருக்கேன்? அவன் இந்த வண்டியை நம்ம செட் பண்ணி வண்டியில் எடுக்க கீக்கின்னு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டோன்னே அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து இன்னொரு அது தெரியும் பானை பார்த்தீங்களா, பானை அந்த பெரிய பானையாட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் நின்று பார்ப்பான். அந்த கேப்பில் போய் நம்ம அடிச்சு தூக்கணும் அவனை. அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு லிக்விடான ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா அதுதான் ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சிருக்கான் அந்த லூசு பையன். எங்கடா போனா? டே சீக்கிரம் வாடா, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்புறம் வண்டியை ரீவ் பண்ணணும். என்னடா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரீவ் ஆகுது? ரீசெட். ஏய் என்னடா ஆச்சு? இது பக் ஆயிருச்சா? ஐயோ, நம்ம வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பக்கு எல்லாமே வருது. சீக்கிரம். என்னடா வண்டி போக மாட்டேங்குது. இறங்கிட்டோம், மறுபடி ஏறுவோம். வராங்க பைத்தியக்காரன் வரான். வரான் ஓடுறான். இப்போ வண்டி மூவ் ஆகும் நினைக்கிறேன்னா மூவ் ஆக மாட்டேங்குது. அவன் போய் நிற்கணுமோ இல்லை வண்டிக்கு வேறு ஏதோ பொருள் செட் பண்ணணும் என்னமோ? என்னதான் செட் பண்ணுறது? கேஸு ஸ்டேரி செட் பண்ணால் போதுண்டா, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லடா. வண்டி மூவ் ஆகுது கைஸ். அப்போ அந்த பைத்தியக்காரமாக நின்னாதான் வண்டி மூவ் ஆகும் போது தெரியுது. ஐயோ சீக்கிரம் அவன் திரும்பி வரக்குள்ள சீக்கிரமாக அவன் அடிச்சு தூக்கணும். அவன் வந்து பானைக்குமே நின்றுக்கலாம். மிஸ்டர் கேண்டி வரண்டா அப்பயே மெதுவாக போய் அடிச்சு தூக்குவான்டா. என்னடா பிளாக் ஆயிடுச்சு? இதுதான் அனிமேஷனா? போடுறோம் தம்பி பிரக்க போடுறோம். அவ்வளோதான் கைஸ், போடுறது இல்லையாச்சு. வேண்டாம், பச்சை கலர் லிக்விட் பாட்டில் வச்சுட்டு தாராளமாக சுற்றி திரியாங்க கைஸ். இந்த கேமை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அந்த பைத்தியக்காரனை போட்டு தள்ளணும், அவ்வளோதான் கேமு. ஏன்னா கடைசி எண்டு இல்லை, அதனால எனக்கே தெரியல கைஸ். நான் கூட எஸ்கேப் ஆகி நிறைய பொருள் தேவைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் அவனுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி அவனை போட்டு தள்ளுறது. அது பெருசால இல்லை, வண்டி தேவை பொருளை போட்டு எடுத்தா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓஸ், அவ்வளோதான் கைஸ். அது இருந்தால் மட்டும் போதும், அவனை ஈஸியாக கொண்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பச்சை லிக்விட் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொண்டு போய் நம்ம செட் பண்ணணும். இங்கே மிஷின் இருக்கிறதுல தான் இதை செட் பண்ணாதான் கீழே இது கொண்ட முடியும். அடிச்சு கட்டி தொங்க விட்டாங்க மை கேர்ள் ஃப்ரெண்டை. வாடிச்சிடலாம். நீ வா போலாமா? பாப்பா ஒடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவளை போர்ட்டல் கூட்டிகிட்டு போகணும் நம்ம ஏரியாவுக்கு. சீக்கிரம் வா ஒடியா. இதுக்கு தான் கேண்டிலாம் வாங்கி திங்க கூடாதுன்னு சொல்கிறது. வாங்கி தின்னங்காட்டி மாட்டிக்கிட்டா கைஸ். பரவாயில்ல, நான் ஒருத்தன் நல்லா போனங்காட்டி கேண்டி வாங்கி திங்காமல் இவங்களெல்லாம் ஒவ்வொரு காப்பாடி சேவ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். சரி கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் கேண்டி ஹாரர் கேம்லாம் மொதல் ஃப்ரெண்டே காப்பாற்றிச்சு, செகண்ட் ஃப்ரெண்டே காப்பாற்றி, தேர்ட் ஃப்ரெண்டே காப்பாற்றி. அவ்வளோதான் கேஸ், கேமே நம்ம முடிச்சாச்சு. மிஸ்டர் கேண்டி 2 இது இருக்குன்னு பார்ப்போம். இருந்துச்சா ப்ளே பண்ணி போடுறேன். மறக்காமல் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்காம நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்றைக்குமே ஹாரர் கேம் விளாண்டு போட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 வீடியோஸ் கண்டிப்பாக, 3-4 வீடியோஸ் கண்டிப்பாக வாரத்தில் வந்துடும். வீக்லி 1 டைம் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் சேனல் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாச்சு. அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆடிட்டு இருந்தால் லேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you. என்னடா இது எண்டு ஸ்கின்னா? என்னடா மிஸ்டர் கேண்டி எண்டு ஸ்கின் இருக்குதா? எனக்கு தெரியல கைஸ். பார்க்கலாம் எண்டு ஸ்கின் என்னடா செக்ஷனு. என்னமோ இது பண்ணுறானே, என்ன அழுகுறானே. நீ அழுத நான் சிரிப்பேன்டா. ஓடா கோமாளி. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.